கீழே ட்ராப் ஆகிருக்கு. ட்ராப் ஆன ஓப்பன் பண்ணது லோவில் தான் ஓப்பன் ஆகிருக்கு. இந்த இடத்துல 432 அப்படின்ற இந்த ஜோனில் மார்க்கெட் கம்ப்ளீட்டாக சப்போர்ட் ஃபார்ம் பண்ணியிருக்கு. சப்போர்ட் ஃபார்ம் பண்ணி நல்ல புல் பேக் கொடுத்துருக்கு. புல் பேக் கொடுத்துட்டு மேலே இந்த இடத்துல ரெசிஸ்ட் ஆகி திருப்பி கீழே வந்துட்டு கீழே வர முடியாமல் மேலே ஓப்பன் ஆகி மேலேயே க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ இன்றைக்கி எங்கே ஓப்பன் ஆகணும் 440 இல்லை 439.5 இந்த ஜோனில் மார்க்கெட் ஓப்பன் ஆகிருக்கு. சான்சஸ் நிறைய இருக்குது. ஏன்னா ஓவர் நைட் மார்க்கெட்டில் நைட்டு திருப்பியும் கொஞ்சம் பவுன்ஸ் பேக் ஆகிருக்கு. ஸோ இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா மார்க்கெட் இப்போ கம்ப்ளீட்டாக எங்கேருந்து விழுந்ததோ, ஸோ பாருங்கள் மார்க்கெட் ட்ராப் ஆனது 448.5 இருந்து ட்ராப் ஆகிருக்கு. பட் அடுத்த நாள் இதுதான் மிடில் ஜோன். இந்த ஜோன் தான் கீயாக இருந்து அதை பிரேக் பண்ணி ஃபுல்லாக கீழே வந்திருக்கு. ஸோ எந்த ஜோனில் விழுந்ததோ அந்த ஜோன் பக்கமே ஆல்மோஸ்ட் 50% மேலே போயிருக்கு. ஸோ இன்றைக்கி என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு பாருங்கள். இது ஒரு 2 ஜோன் நம்ம வரைவோம். 441.6 இல்லைன்னா 442 கூட எடுத்துக்கலாம். இதுவும் 448 இங்கே ஏற்கனவே அந்த ஜோன் இருக்குது 438.5. இந்த 2 ஜோனும் மார்க்கெட்டில் கீ ஜோனாக இருக்கும். ஸோ பை பண்ணணும்னு நினைக்கிறேன். இது மார்க்கெட் வந்து பாதி தூரம் இது வந்துச்சுன்னா ட்ரெண்டு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ட்ரெண்டுக்கு நம்ம ஃபேவரபுளாக இருக்கணும். ஃபஸ்ட்டு செல்லிங் தான் போகணும். செல் பண்ணுறப்ப என்ன ஆப்ஷன் இருக்குது அப்படின்னு பாருங்கள். ஸோ மார்க்கெட் இங்கே ஓப்பன் ஆனதுனால இது மேஜரான மார்க்கெட்டுக்கு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். இந்த ரெசிஸ்டன்ஸ் மேலே மார்க்கெட் ட்ரேட் ஆக ஆரம்பிச்சிருச்சுன்னா மார்க்கெட் கம்ப்ளீட்டாக திருப்பி பையிங்கு ஸ்ட்ரென்த் ரீகெயின் ஆகிடுச்சு அப்படின்னு தான் அர்த்தம். ஸோ இந்த இடத்துல ரெசிஸ்ட் ஆகி மார்க்கெட் கீழே வரணும். இப்போ செல்லிங் மார்க்கெட்டாக இருந்ததுன்னா இங்கே ஓப்பன் ஆன உடனே மார்க்கெட்டை செல் பண்ணிவிட்டு இந்த செல்லிங் இந்த ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் மார்க்கெட்டில் செல் பண்ணலாம். இதுக்கு மேலே ஸ்டாப் லாஸ் வச்சு ட்ரேட் பண்ணால் மார்க்கெட் இது ஃபஸ்ட் ஆப்ஷன். ஆப்ஷன் 1 வந்து இந்த ஆப்ஷனில் ட்ரேட் பண்ணலாம். இப்போ பை பண்ணுற ஆப்ஷனில் இருக்கிறவங்க என்ன பண்ணலான்னா 438.5 இந்த ஜோனை வச்சு பை பண்ணுங்கள். இது கீழே மார்க்கெட் வந்ததுன்னா ஸ்டாப் லாஸ் போட்டு எக்ஸிட் ஆனால் திருப்பி இது மேலே போகிறப்ப திருப்பியும் பை பேக் பண்ணிக்கலாம். ஸோ இன்றைக்கி வந்து மார்க்கெட் ஓரளவு ஒரு ஜோன் ரேஞ்ச் பவுண்டட் மார்க்கெட். அதனால் நம்ம 2 வே மார்க்கெட்டாக கன்சிடர் பண்ணி 2 சைடும் ட்ரேட் பண்ணுற ஆப்ஷன்ஸை நம்ம யூஸ் பண்ணோம். ஸோ இது மார்க்கெட் ட்ரேட் ஆகிறப்ப எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ செல்லிங் பையிங் ரெண்டுமே இங்கே ஈக்குவலாக இருக்குது. ஏன்னா மார்க்கெட் மூவிங் ஆகிடுச்சு. பக்கத்தில் வந்தோன்னா செல்லர்ஸ் பையர்ஸ் ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கும். இதுதான் காப்பரோட ஜோன். இது பையிங் உண்டானது. இது கீழே வந்ததுன்னா மார்க்கெட் ஃபுல்லாக செல்லிங் வந்துடும். ஸோ செல் பண்ணுறவங்க இதுக்கு மேலே மார்க்கெட் போகணும் கம்ப்ளீட்டாக. இதுக்கு மேலே க்ளோசிங் கொடுத்தா தான் பையிங் கன்ஃபர்மேஷன் நம்ம கிடைக்கும். ஸோ ட்ரேட் நடக்கிறப்ப நாங்கள் சைட்டில் அப்லோட் பண்ணிகிட்ருப்போம் எப்படி இருக்குது அப்படி மார்க்கெட்டோட கண்டிஷன் பண்ணுறப்போ பார்க்கலாம். தேங்க்யூ, பை.